அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? காலையில் எழுந்தோடனே வெளியே வந்து வாசல் பெருக்க ஆரம்பிச்சிட்டேன். காலையிலே பாருங்கள், நல்லா தூக்கம் போடுறாரு. எங்கே நல்லா வெயிட்டாக சாப்பிட்டு வந்துக்கிறாரு, நல்லா தூங்கினுக்கிறாரு. நான் வீடியோ எடுக்கிறது கூட தெரியாமல் அவர் பாட்டுன்னு நல்லா சொகுசாக உட்காந்துக்கிறாரு. இவங்களுக்கு என்னங்க கவலை இருக்குது? இவங்க பாட்டுன்னு ஜாலியாக தெரிய வேண்டியதுதான், போக வேண்டியதுதான், சாப்பிட வேண்டியதுதான், ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான். நம்ம வாசல் எடுத்து தண்ணி தெளிச்சிடலாம். வாசலுக்கு தண்ணி தெளிச்சிட்டேன். ஜனங்க பாருங்கள், ஒரு ஈக்காக்கா கூட காணோம். எல்லாம் காலையில் வேலை பார்த்து நிற்பாங்க. வழக்கம் போல தாங்க, நம்ம ரொட்டீன் பிளாக் தான். காலையிலே ஒலை போட்டுட்டேன். தேவையான இன்னைக்கு கம்மியாக தான் போட்டேன் சாப்பாடு. ஏன்னா டிஃபன் கேட்டேன் பாப்பா லஞ்சுக்கு. அதனால் வந்து சாப்பாடு வந்து கம்மியாக தான் செய்கிறேன். இன்றைக்கி வந்து ஃபிஷ் செய்யலான்னுக்கிறேன். இப்போ காலையில் கொஞ்சம் காஃபி குடிச்சலான்னு காஃபி போட்டுட்டேன். குடிச்சின்னு நம்ம வேலை பார்க்கலாம். இன்றைக்கி ஃபிஷ் தாங்க செய்ய போகிறோம். நேற்றே வாங்கி க்ளீன் பண்ணி வச்சிட்டோம். நேற்று தைப்பூசம், அதனால் நாங்கள் செய்யலை. அதனால் இன்றைக்கி செய்யலான்னுக்கிறோம். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தனால கூலிங் போட்டோன்னு தண்ணியில் போட்டு இது வச்சுக்கிறோம். நேற்று எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். ரொம்ப குட்டி மீன் தான், ஆனால் குழம்புக்கு நல்லாயிருக்கும். அதனால் சரி வாங்கிட்டேன். நல்லா க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். பாருங்கள், நல்லா பல்லுங்குது. நல்லா 2-3 வாட்டி நல்லா உப்பு போட்டு மஞ்சள் போட்டு நல்லா உரண்டி கழுவுனேன். இப்போ ஐஸ் அந்த கூலிங் போகிறதுக்காக வச்சுக்கிறேன். கூலிங் போன பிறகு உங்களுக்கு காட்டுறேன். பாப்பா லஞ்சுக்கு வந்து டிஃபன் தான் கேட்டால் அவளுக்கு வந்து, அதனால் மாவு இப்போ ரெடி பண்ணி வைக்கிறேன். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம வச்சிட்டோம்னா, இது நம்ம காலையில் 8 மணிக்கு தான் ஊற்றுவேன். அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும் தோசை சாப்பிட்றதுக்கு, கூலிங்கெல்லாம் போய் கொடுத்து நல்லாயிருக்கும். அதனால் தேவையான அளவு மாவு எடுத்துக்கிறேன். மீதியை வந்து நான் மூடி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வேலையை பார்க்க வேண்டியது தான். இது கொஞ்சமாவது போதும், வேணும்னா அப்புறம் எடுத்துப்பேன். அதனால் திட்டமாக எடுத்துனேன். ரொம்ப எடுத்து வச்சு உப்பு போட்டு கரைச்சி வச்சோம்னா புளிச்சிடும் மாவு. அதனால் திட்டமாக மாவு எடுத்து இப்போ மூடி வச்சிடலாம். அப்புறம் என்னங்க, என்னோடய எனர்ஜி ட்ரிங்க்கு காஃபி தான். அதை போட்டுட்டேன். இதை குடித்தா தான் ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும். நம்ம எப்படி மொபைலுக்கு சார்ஜ் போடுற மாதிரி எனக்கு சார்ஜ் வந்து டீ காஃபி தான். அதை குடித்தா தான் மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். மீன் குழம்புக்கு வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். ஒலை கொதிக்குது. இப்போ தாளிச்சிடலாம். வெங்காயம் போட்டோம்னா தேவையான வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குறேன். இன்றைக்கி கொஞ்சமாக வைக்கிறதுனால தான் சின்ன பாத்திரத்தில் பண்ணுறேன். இல்லைனா பெரிய பாத்திரத்தில் பண்ணலாம். மீன் கம்மி தான். இப்போ வெங்காயம் 3 வெங்காயம் போட்டேன், 3 தக்காளி போட்டேன். நல்லா வதங்கிட்டோம். கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டணும். ஏன்னா வெங்காயம் வதங்க லேட் ஆகும். அதுக்குள்ளே நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளி கட் பண்ணிட்டேன். தேவையான கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ மீன் வந்து ஐஸ் போயிருக்கும். இப்போ நல்லா வாஷ் பண்ணிடலாம். நேற்று நல்லா வாஷ் பண்ணால் இன்றைக்கி நல்லா வாஷ் பண்ணணும். பாருங்கள் எவ்வளோ கூலிங்காக இருக்குது. கையே வைக்க முடியல, எனக்கு அவ்வளோ கூலிங்காக இருக்குது. கையே வைக்க முடியலங்க. கையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அவ்வளோ கூலிங்காக இருக்குது. இது ஐஸ் தண்ணி. இது தண்ணி ஊற்றிட்டு நம்ம குடிக்கிற தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துட வேண்டியது தான். மீனை வந்து நல்லா வறுத்துட்டேன் மசாலா போட்டு. பாருங்கள், லாஸ்ட் ஸ்டேஜ் மீன் குழம்பு கொதிச்சிச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா கொதிக்குது பாருங்கள். எல்லாம் திட்டமான கம்மியான மீன், அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சிட்டேன். இந்த வாட்டி மீன் கம்மியாக தான் எடுத்தோம். கொத்தமல்லி போட்டு ஒரு கிண்டிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். எனக்கு கொத்தமல்லினா ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு அந்த கொத்தமல்லி ஸ்மெல்லே பிடிக்காது. ஆனால் அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மூடி வச்சிடலாம். மீன் எடுத்து நம்ம பாத்திரத்தில் மாற்றிடலாம். வறுத்து முடிச்சிட்ட மீனெல்லாம். பாத்திரம் கொஞ்சம் இருக்குது, கடகன்னு கழுவிடுவேன். நிறைய பாத்திரம் இருந்தால் கூட கொஞ்சம் சோம்பேறித்தனம் பண்ணலாம். கொஞ்சம் தான் இருக்குது. இது கொஞ்சம் கழுவிட்டோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நம்ம ஈவினிங் வரைக்கும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் வேலை முடிஞ்சிச்சு. நேற்று மீனெல்லாம் நல்லா ரெடி பண்ணி வைப்போம். இன்றைக்கி இந்த மீன் குழம்பு தான் சீக்கிரம் முடிஞ்சிட்டாங்க. அதனால் பாப்பா ஊற்று பார்க்குறா, என்னம்மா காலையிலே பாத்திரம் கழுவுறேன்னு. கொஞ்சம் பாத்திரம் தாண்டி கழுவி வச்சுட்டா என் வேலை முடிஞ்சிடும். இப்போ கடைக்கு போகிற வேலை இருக்குது. ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணணும். அதுக்கு வேறு நான் போய் கடையில் கொடுத்துட்டோன்னு எனக்கு வேலை நிறைய கிடக்குது. எனக்கு இட்லி தான், 3 இட்லி போதும். காலையில் காஃபி குடிச்சது ஒரு மாதிரி ஆகுது. 3 இட்லி வச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு நான் கடைக்கு போகிற வேலை இருக்குது. பாப்பாவுக்கு தோசை,
அவள் கொஞ்சோண்டு தான் சாப்பிடுவா. இட்லி ஆறிச்சு காலையில் ஊற்றுனது, அதனால் சூடாக தோசை ஊற்றி கொடுத்துட்டேன் சின்ன பாப்பாவுக்கு. பெரிய பாப்பாவும் ஸ்கூலுக்கு வந்து லஞ்சுக்கு தோசை தான் கேட்டா, கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். சின்ன பாப்பாவுக்கு தோசை விட்றேன், வாயில் வச்சோடனே சூப்பராகுதுன்னு ஒரே சந்தோஷம்தான். சிம்பிள் வேறு காட்டுறாங்க. பாப்பாவுக்கு தோசை அப்படி கேட்டால் சூப்பராகுது, ஒரே சந்தோஷம்தான், ஜெயிச்ச மாரி காட்டுறாங்க. பாப்பா கொடுத்து மீதி கொஞ்சம் இருந்துச்சு, அது குப்பையில் போட மனசு வரல, கொஞ்சோண்டு வச்சு விட்டேன். அது ஒரு ஜீவனுக்கு ஒரு பொழுது சாப்பாடு. அங்கே பாருங்கள், அந்த பூனை எவ்வளோ அழகாக சாப்பிடுதுங்க. நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் போகிறதுல ஒருத்தவங்க வாழ்கிறதுக்கு விவேகமாக இருக்குது. அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம்தான். நம்ம அறியாமல் குப்பையில் போட்டுருவோம், நம்மளுக்கு ஞாபகம் இருந்து எடுத்து ஒரு ஜீவனுக்கு போடும்போது அது வயிறார சாப்பிடுதுங்க. சாடும் போது சின்னதாக வீடியோ எடுக்கலாம் தான் எடுத்துனுங்கிறேன். அது அங்கே ஒரு வாய் பார்த்து சாப்பிடுது, இங்கே ஒரு வாய் எங்களை பார்க்குது. நாங்கள் என்ன துரத்த போகிறோம்னு நினைக்கிது. நாங்கள் ஏன் துரத்த போகிறோம்? வாயெல்லாம் ஜீவனுங்கிறது இதுமாரி கொடுக்கும்போது ரொம்ப 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 சந்தோஷம். எப்படி பாய்ஞ்சி சாப்பிட்டாங்க பாருங்கள். கால் எங்கே இருக்குது, இன்னொரு கால் எங்கே வச்சு தாண்டி சாப்பிடுது பாருங்கள். என் சின்ன பாப்பா விடவே மாட்டா, அதை தூக்கணுமா வந்து என் பின்னாடி சீண்டினே இருக்கிற கதவு திறக்க சொல்லி நான் விடவே இல்லை. ஏன்னா இப்போ பூனை வந்து பயந்து போயிடும் நம்மளை அடிக்க வராங்கன்னு. அதனால் நான் கதவை திறக்கலை. அவள் சாப்பிட்ட பிறகு தான் கதவு திறந்து விடலான்னு நின்றுக்கிறேன். அது பாவம் பயந்து சாப்பிடுது, எங்கடா நம்மளை துரத்த போகிறாங்கன்னு. சாப்பிட்டு முடிச்சு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக உக்காந்துட்டு அவங்க இடத்த காலி பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்ன வச்சாங்கன்னா வருவாங்க. இந்த மரத்தில் முருங்கைக்காய் பாருங்கள், செம்ம காய் காய்ச்சிக்குதுங்க. ஒரு கலையிலும் கொத்தாக இருக்குதுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது ஃபுல்லாக எடுக்கலை, நான் ஃபுல்லாக எடுத்தேன்னா உங்களுக்கே தெரியும். இந்த மரம் ஃபுல்லாக காய் தான். இது ரொம்ப பழைய மரம், எவ்வளோ கிளை ஒடிஞ்சு கீழே விழுது. அப்போ கூட காய் காய்ச்சினே இருக்குதுங்க. நல்ல மரங்க இது. இன்றைக்கி அவ்வளோதாங்க வீடியோ. இன்றைக்கி காலையில் ரொட்டீன் விளாக் தான் போட்டுக்கிறேன். சிம்பிளாக முடிச்ச மினி விளாக் தான், பெருசாக எதுவும் போடலன்னு கோச்சிக்காதீங்க. ஈவினிங் மேலே விளாக் எடுக்கிறேன், வீடியோ எடுத்து. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய உழைப்பை பார்த்து எனக்கு ஒரு லைக்கை போடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன மாதிரி புதுசாக வரவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இயற்கையோடு நானும் எப்படி சந்தோஷமாகறேனோ அதேமாதிரி வீடியோ பார்த்து நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க, ஹாப்பியாக இருப்பீங்க. அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக்கை போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக போடுற எல்லா வீடியோக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடத்து விடைபெறுவது உங்கள் சகோதரி. ஓகே, பாய்.